அஜித்னு ஒரு பையன் பாதிக்கப்பட்டான், அங்க போய் நிக்கிறாரு. எங்க சமுதாயத்துல பசுவி பாண்டியை விட்டு கொலை செய்யப்பட்டாரு. எங்க போனாரு இந்த சீமானு? அதுக்கப்புறம் முத்துமலம் சொல்லி ஒரு பையன் ஜெயில வச்சு படுகொலை செய்யப்பட்டான். அப்ப எங்க போனார் சீமானு? தீபக் பாண்டியன் ஒரு பையன் சாப்பிட போன இடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டேன். அப்ப எங்க போனார் சீமானு? அப்பெல்லாம் வந்து கேட்காத சீமானு பட்டியலிட்ட வேணும் அப்படி கோரிக்கை மட்டும் வச்சுட்டு தான் நாங்க எப்படி எடுத்துக்க முடியும்? நீ யாரா நீ? தமிழ் தேசியம் பேசுறது தமிழ் தேசியத்தை மட்டும் பேசுங்க, சாதி ரீதியா உள்ள வராதிங்க. சக்கிலியர்கள்லாம் வந்து தமிழர்கள் கிடையாது, அவங்களாம் வந்து தெலுங்கர்கள் சொல்லி பேசுறீங்க. ஏன் அதை பேசுறீங்க? பேசக்கூடிய அவசியமே இல்லையே. பொதுக்கூட்டம் போடுறாங்க, மோடியை கூட்டு வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. மோடி வந்து என்ன பண்றாருன்னா, நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பேசுறாரு. அது ஒரு பொய்யான வசனத்தை பேசிட்டு போயிடாரு, மக்களோட உணர்ச்சி வசதி தூண்டுற மாதிரி. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பரிந்துரை லெட்டர் அனுப்புறாங்க. இந்த 7 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைந்து தேவேந்திர வேளாளராக அறிவிப்பதற்கு ஆட்சேபனைகள் பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எஸ்சி பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றக்கூடாது என்பதற்கு ஆட்சேபனைகள் கடுமையாக இருக்கிறது என்று நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் அகில இந்திய மறுமலர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பொன் முருகேசன், வழக்கறிஞர். ஐயா வணக்கம். வணக்கம். நாம் தமிழருடைய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து முழுமையாக இதை ஏன் கையில் எடுக்கிறார்? ஸ்கோர் பண்ணதுக்காக தேவேந்திர குல பட்டியல் இனத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக சொல்றதுக்கான காரணங்கள் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அது உள்நோக்கம், கண்டிப்பாக உள்நோக்கத்தோட தான் உள்ள வராரு. தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகம் சார். நீங்கள் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடியங்குளம் கலவரம், இந்த மாதிரி கலவரம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உணர்ச்சி வசத்தில் நடக்கக்கூடிய ஒரு கலவரமாக மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தில் நின்றவங்க, பெரிய மாவீரன் மாதிரி இருந்த ஒரு சமூகம் தான். அதெல்லாம் இந்த மாற்றுக்கிறது கிடையாது. சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் ஒரு தலையிடணுங்கிற அவசியமே கிடையாது சார். அவர் என்ன பண்றாருன்னா, தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கிகள் தென் மாவட்டங்கள் அதிகமா இருக்கு. இப்போ இதே அண்ணன் சீமா வந்த மாதிரி தான் பாஜக உள்ள வராங்க. பாஜக என்ன பண்றாங்கன்னா, தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களுடைய வாக்குகளை வாங்கணும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து சார் பாஜகவுக்கு வாக்கு வங்கிகள் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலாம் மிகப்பெரிய சமூகம் யார் அப்படின்னு பாக்குறாங்க. மிகப்பெரிய சமூகம் யாருன்னா தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள். அப்ப அவங்கள்ட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, பல்லன், பன்னாடி, காலாடி இந்த மாதிரி ஒரு 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைச்சு தேவேந்திர வேளாளர் அறிவிக்கணுங்கிற ஒரு போராட்டத்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க. எஸ்சி பட்டியலிருந்து வெளியில போகணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னா அவங்களோட வாக்குகள் நமக்கு கிடைக்கும். அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகம், நமக்கான பிரச்சாரங்கள்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்து உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க மக்களை வந்து அமித்ஷாவை கூட்டு வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. மோடியை கூட்டு வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. மோடி வந்து என்ன பண்றாருன்னா, நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பேசுறாரு. அது ஒரு பொய்யான வசனத்தை பேசிட்டு போயிடாரு, மக்களோட உணர்ச்சி வசதி தூண்டுற மாதிரி. அப்ப இவன் என்ன பண்றான், இது வரைக்கும் காலங்காலமாக எங்களை வந்து ஒரு தேசிய தலைவரே சொல்லிட்டாரு. ஆமா, காலகாலமா எங்களை பல்லர் சமுதாயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எங்களை வந்து தேவேந்திர வேளாளர்னு சொல்லிட்டாரு மேடையில. எங்களை நான் நரேந்திரன் நீங்க தேவேந்திரன் சொல்லிட்டாரு அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றான், எல்லாம் பிஜேபி பக்கம் போறான். இந்த அன்சிராஜா கமிட்டியுடைய அவங்க என்னதான் அரசுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க? உங்களுடைய கருத்துக்கெல்லாம் கேட்டு பண்ணியிருக்க முழுமையான தீர்வு கிடைச்சிருக்கா? கண்டிப்பா சார், எங்களுடைய கருத்துக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் எஸ்சி தேவேந்திர வேளாளராக எங்களை அறிவிச்சாலுமே எங்களை எஸ்சி பட்டியலிலே நீங்கள் தொடர்றதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்களை மாதிரி பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களை மாதிரி பல பேர், கிருஷ்ணதாஸ் காந்தி முன்னாள் IPS அதிகாரி, அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா எங்களோட கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பரிந்துரை லெட்டர் அனுப்புகிறாங்க.
இந்த 7 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து தேவேந்திர வேளாளராக அறிவிப்பதற்கு ஆட்சேபனைகள் பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எஸ்சி பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றக்கூடாது என்பதற்கு ஆட்சேபனைகள் கடுமையாக இருக்கிறது என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு அறிக்கை அனுப்புறாங்க. அதை என்ன பண்றாங்க, மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்புது. மத்திய அரசுல பாராளுமன்றத்தில் வந்து மக்களவை மாநிலங்களவை 2 அவையிலையும் பேசி ஒரு முடிவு பண்ணி அது வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போய் ஜியோ பாஸ் பண்றாங்க தமிழக அரசு. ஜியோனா ஜியோ வந்து 50/2021. அந்த ஜியோவில் என்ன பண்றாங்கன்னா 7 உட்பிரிவுகளை சேர்ந்தவர்களும் தேவேந்திர வேளாளர் சமுதாயமாக அறிவித்தாலும் அவர்களுடைய பொருளாதாரம் கல்வியை கருத்தில் கொண்டு இந்த சமூக மக்கள் தொடர்ந்து தேவேந்திர எஸ்சி பட்டியலில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோவை பாஸ் பண்றாங்க. இந்த ஜியோவை பாஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போய் சார், நீங்க வந்து இனிமேல் என்னதான் முக்கு சக்கரம் போட்டாலும் சரி நீங்க எஸ்சி பட்டியலிருந்து வெளில போறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. 100% இல்லை. சரி, சீமான் என்ன பண்றாரு, பாஜகவங்களாம் வந்து நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம் அப்படி இப்படி தக்க புகம் தாண்டி விட்டு ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கப்புறம் அதே கோரிக்கை நான் எடுத்தோம்னா நம்ம வந்து அந்த மக்கள் ரீச் ஆகிடலாம், ஓட்டு வாங்கிடலாம். வர 2026 தேர்தலில் வந்து தென் மாவட்டங்களில் நம்ம பெரிய ரீச் ஆகிடலாம், நம்மளை எல்லாம் கண்டு பயப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுறாரு, நேராக உள்ளே வராரு. அவருக்கு எங்களுக்கு என்ன சார் இருக்கு, நீ யாரு, நீ எப்போ பார்த்தாலும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கோனா, நேர்கள் தப்பா நினைச்சுக்கோனா, முத்துராமலிங்க தேவரை போய் பார்த்து கேட்டீங்கன்னா அவன் என் தாத்தாங்கிற, வீர சுந்தரலிங்கன்னா என் பாட்டாங்கிற, தீரன் சின்னமலை என் பாட்டாங்கிற, இமானுவேல் சேர என் தாத்தாங்கிற, ஒண்டி வீரம் பகட அவரை வந்து பாட்டாங்க. தமிழர்கள் அந்த உரிமையோட தானே என்ன உரிமை இருக்கு, நீங்க உரிமை இருக்குன்னா நான் என்ன சொல்றேன், உரிமை இருக்குன்னா என் சாதியில 10 பேருக்கு மேல 100 பேருக்கு மேல தமிழர்களாய் ஒன்றிணைவு நீங்க வரீங்களா சார்? அஜித்னு ஒரு பையன் பாதிக்கப்பட்டான், அங்க போய் நிக்கிறாரு. எங்க சமுதாயத்துல பசுவி பாண்டியை விட்டு கொலை செய்யப்பட்டாரு. எங்க போனாரு இந்த சீமானு? அதுக்கப்புறம் முத்துமானம் சொல்லி ஒரு பையன் ஜெயில வச்சு படுகொலை செய்யப்பட்டான். அப்ப எங்க போனார் சீமானு? தீபக் பாண்டியன் ஒரு பையன் சாப்பிட போன இடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டேன். அப்ப எங்க போனார் சீமானு? ராமர் பாண்டியன் ஒரு பையன் கோர்ட்டுக்கு போனான், வரவுள்ள வச்சு கொண்டாங்க. அப்ப எங்க போனார் சீமானு? எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க குளத்துல குளிக்க போனாங்க, மூஞ்சில மூத்தரத்தை அடிச்சாங்க. அப்ப எங்க போனார் சீமானு? படிச்ச பட்டதாரி, எதுவுமே எதுக்கு சம்மந்தம் இல்லாத அவனை வெட்டி கொண்டாங்க. அப்ப எங்க போனார் சீமானு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் என் சமுதாயத்தை சேர்ந்தவன், அவனை போய் வெட்டி கொண்டாங்க. அப்ப எங்க போனார் சீமானு? அப்பெல்லாம் வந்து கேட்காத சீமானு பட்டியலில் வேணும் அப்படி கோரிக்கை மட்டும் வச்சுட்டு தான் நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? நீ யாரா? நீ என் சாதிக்காக பங்கேற்று நீ போராட்டம் நடத்துறது நீ யாரு? உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ என்ன ஜாதி? உன் ஜாதி என்ன, என் ஜாதி என்ன? உன் ஜாதிக்கு போராடு. உன் ஜாதி எஸ்சி பட்டியல் இருந்துச்சுல, எஸ்சி பட்டியல இருந்து மறுபடியும் நாடா சமுதாயத்தை எஸ்சி பட்டியல கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி பொன்முருகேசன் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பொன்முருகேசன் போராட்டம் பண்ணா நாடா சமுதாயத்தில் உள்ளவங்க ஏற்றுக்குவாங்களா? நாடா சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏன் அவர் வந்து ஒரு சமுதாய தலைவராக நீங்க முத்திர குத்துறீங்க? அவர் நாம் தமிழர் கட்சியில பேர் வச்சிருக்காரு, தமிழருக்காக தொடர்ந்து வந்து குரல் கொடுத்திருக்காரு, தமிழருடைய எல்லா இதுலையும் தான் எடுக்கிறாரு. ஒரு உங்களுடைய அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே அவர் பேசுறாரு. நியாயமான கோரிக்கை நீ பேசாத, என் சமூகத்தில் 1000 தலைவர் இருக்கான் சார். எஸ்சி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார், உங்க சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், உங்க சமுதாயத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுக்கணும் ஒரு ஆதங்கம் இருக்கு. கண்டிப்பா கேட்க கூடாதுன்னு அப்படின்னு கேட்க கூடாது சார். அவரு அதாவது சார் எஸ்சி சட்டம் எங்களுக்கான சட்டம் சார். இல்ல கேட்கக்கூடிய அவர் ஒரு அரசியல் தலைவர், அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி சார், மாட்டு சாதியை சேர்ந்தவங்க எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி நாங்கள் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இந்த பொதுக்கூட்டம் நடத்துறது தப்புன்னு சொல்லி இப்போ போலீஸ் பார்ட்டியை சேர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ண போகிறோம். இனிமேல் மேடையில் வந்து தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாரு, அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம். அதையும் மீறி அவர் நடத்திருக்காரு. போலீஸுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ நான் போலீஸையும் இவரையும் பார்ட்டியாக சேர்த்து நான் கைகோர்ட்டில் வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, இனிமேல் தேவேந்திர வேளாளர் அரசு, மத்திய அரசும் மாநில அரசும் பரிசீலனை பண்ணி ஜியோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு அரசியலா பண்றாரு சீமானு. இதனால எங்க சமூக மக்களிடையே பிளவுகள் ஏற்படுகிறது, எங்கள் சமூகத்துக்குள்ளேயே கலவரங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, எங்க சமூக மக்களுக்கும் நாடா சமூக மக்களுக்கும் இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிட்டாரு. அதாவது வந்து அப்படினால அவர் மேல நான் வந்து ஒரு குறுக்கீட்டத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் நாங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் நாங்க பதிவு செய்யறோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது வந்து சாதிகள் பிரிவினை வந்து சீமானால் உருவாகுறதுன்னு அப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அவர் வந்து உங்க சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கல, உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க தெரிவிச்சீங்க, அதை நம்ம ஏத்துக்கிறோம். இன்னொரு சாதி இன்னொரு சாதியாவது நம்ம அதை நம்ம வந்து பேசக்கூடாது, தவிர்க்கிறோம். நான் சாதியை வந்து உள்ள கொண்டு வரல சார், அவர் போற வழி சரியில்லைன்னு சொல்றேன். தமிழ் தேசியம் பேசுறாரு, நீங்க நீங்க என்ன அறிகுதி இருக்கு, இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, நீங்க குரல் கொடுக்காம இப்ப வரியா அரசியல் ஆதாயத்துக்காக வரியா அப்படின்னு நீங்க கேட்கலாம், அது தப்பு இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா,
இப்போ நான் சொல்றது அதான் சொல்றேன். இவர் அரசியல் ஆதாரத்துக்காக தான் உள்ள வராரு. இவர் வந்து பேசி என்ன நடக்க போகுது, எங்களுக்குள்ள பிரச்சனை பிரிவினவாதம். இப்போ நாங்கள் வந்து சார் எல்லா சமூகமும் எங்கள் சமூகம் ஒட்டுமொத்த சமூகமே பட்டியலேருந்து வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சீமானத்தை கலந்துக்கிறதுல ஆட்சேபம் இல்லை சார். நாங்கள் வந்து முக்கால்வாசி பேர் வேணாங்கிறோம், காவாசி பேர் வேணுங்கிறாங்க. நீ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற விதமா நீ வந்து கலந்துக்கிட்டு நான் பேசுனேன்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு அரசால் அமைக்கப்பட்ட கமிட்டியுடைய அறிக்கைக்கு மீறி வந்து பேசுறாரு. அதனால தான் நாங்கள் வந்து அவரை கடுமையாக எதுக்குறோம் சார். எங்களுக்காக பேசுறதுக்கு சமுதாய தலைவர் இருக்காங்க சார். நரேந்திர மோடி அங்கிருந்து வந்து பேசுறாரு, அவரை வந்து ஓட்டு வாங்குறதுக்கு. இவர் இப்ப பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவரு பேசுறாரு, ராம சீனிவாசன் பேசுறாரு. இப்ப மாட்டு சாதியை சேர்ந்தவங்க எல்லாமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதாவது நீங்க இன்னும் வந்து வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல முன்னேற்றம் அடையல, அதனால எங்க சமூகத்துடைய மக்கள் ஒட்டுமொத்த குறிக்க அறிக்கையில் நாங்க சொல்லிட்டோம், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு சொல்றோம். எந்த கட்சி தலைவரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்போ உயர்நீதிமன்றத்துல தடை வாங்குறதுக்கான அத்தனை வரைக்கும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இது வந்து சார் ஒரு கலவரத்தை தூண்டுற வகையில அமைஞ்சிட்டு இருக்கு. அது நாங்க நடக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ் தேசியத்தை மட்டும் பேசுங்க, சாதி ரீதியா உள்ள வராதிங்க. சக்கிலியர்கள்லாம் வந்து தமிழர்கள் கிடையாது, அவங்களாம் வந்து தெலுங்கர்கள் சொல்லி பேசுறீங்க. ஏன் அதை பேசுறீங்க? பேசக்கூடிய அவசியமே இல்லையே. அப்ப ஒவ்வொரு சாதிக்குள்ள பட்டியல் சமுதாயத்தை பிரிக்கிற மாதிரி நீங்க வந்துருக்கீங்க சீமா. அப்ப உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய என்ன சொல்லலாம், உள் மனதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் கூட சொல்லலாம், ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வா இதை நம்ம பிரதிபலிக்க நம்ம பார்த்துருக்கோம். இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இனியாவது வந்து தலையிட மாட்டார்கள் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக. நன்றி முருகேசன். நன்றி சார்.